இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் ஸ்கெட்யூல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா இன்றைக்கி சண்டேவே வந்துருச்சு, இன்னும் கூட ஷெட்யூல் ரிலீஸ் ஆகலை. பட் எஸ் நமக்கு நாளுக்கு நாள் ஷெட்யூல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ எஸ் நேற்றுக்கு சாட்டர்டே அதுவுமா பார்த்தோம்னா சில அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஷெட்யூல் ரிலேட்டடாக. அண்ட் சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்கன்றதுமே இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க 100%. ஸோ அது என்ன, யார் கூட ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎஸ்கே அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எஸ் இப்போ வந்து டிஎஸ்கே வந்து அஃபீஷியலாக அவங்களோட டொமஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் ரிட்டன்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும். வீடியோ லைக் திட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கான்வே பாயோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ இப்போ இந்த ட்ரைனேஷன் சீரிஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரைனேஷன் சீரிஸில் வந்து நிறைய ட்ராமாஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் கேமில் வந்து நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ணப்போ நம்ம ரச்சின் ரவீந்திராக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியல. பட் எஸ் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கேமில் வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா டக் அவுட்லேருந்து வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்திருப்பார். நம்மளுமே அதை பற்றி பேசியிருப்போம் இல்லையா. ஆஃப்டர் கேம் ரச்சினுக்கு என்னாச்சு, ரச்சின் ஃபைனல்ஸில் ப்ளே பண்ணாரானா இல்லை கான்வே தான் கண்டினியூ பண்ணியிருப்பாரு. பட் டே பிஃபோர் த ஃபைனல்ஸ் கான்வே ரச்சின் வந்து கிரவுண்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு பிக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்க்குறப்பே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ரச்சின் இஸ் டோட்டலி ஆல்ரைட் அண்ட் இஸ் ரெக்கவர்ட். ஸோ ரச்சின் வந்து ப்ராபப்லி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கண்டிப்பாக அவர் எதிர்பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கேம்லேருந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு ரச்சின் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட். அண்ட் கான்வே சைடுக்கு வந்தோம்னா, கான்வே வந்து இந்த ஃபைனல்ஸில் பார்த்தோம்னா 48 ரன்ஸ் ஆஃப் 74 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. 2 ரன்ஸில் ஹி மிஸ் த ஹாஃப் செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் கேம்லுமே ஹி மிஸ் த மைல் ஸ்டோன். ஸோ 97 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. 3 ரன்ஸில் ஹி மிஸ் த செஞ்சுரி தர். பட் த குட் திங் இஸ் கான்வே இப்போ கன்சிஸ்டண்டாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரைட் பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ ரச்சின் அண்ட் கான்வேயோட அந்த ஓப்பனிங் டூவோ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கண்டிப்பாக டெட்லியாக இருக்கும். ஒருத்தர் பார்ப்போம். அண்ட் இப்போ நேத்தன் எல்லிஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் பிபிஎல் டைட்டில் நம்ம நேத்தன் எல்லிஸ் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரிஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. 2 மேட்ச் சீரிஸ் இது. அண்ட் இதில் வந்து ஸ்ரீலங்கா 2-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓடியில் நம்ம நேத்தன் எல்லிஸ் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாருங்க. 9 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. 23 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு. 2 மெய்டன்ஸ், 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அண்ட் அவரோட எக்கானமி ரேட் பார்த்தோம்னா 2.56. பிபிஎல்ல வித் பேட் ஆல்சோ நேத்தன் எல்லிஸ் கிட்ட இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருந்தோம். நிறைய குவிக் ஃபேர் கேமியோஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் அஸ் பவுலராக ரொம்ப எக்கானமிக்கலாக இருந்திருப்பாரு. ஸோ அவங்க தான் சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணியிருப்பாங்க அவரோட சைட். ஸோ இப்போ ஹீஸ் கண்டினியூங் தட் ஃபார்ம். இந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல எக்கானமிக்கலாக இருந்திருக்காரு. ஆப்வியஸாக ஆன் த பேசிஸ் ஆஃப் கரண்ட் ஃபார்ம் நேத்தன் எல்லிஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அஹெட் ஆஃப் பத்திரனா. பட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்மே இப்போ சிஎஸ்கேக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு யாரோட ப்ளே பண்ண போகிறோம்னு. சிஎஸ்கே அண்ட் எம்ஐ மார்ச் 23 நம்மளோட எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து செம ஹைப் வந்து கிரியேட் பண்ண போகுது. ஆல்ரெடி வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து மார்ச் 23 தானே எங்களுக்கு ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க. எஸ். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து மார்ச் 21 ஐபிஎல் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இவ்வளோ நாளாக அப்படி தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மார்ச் 21லேருந்து மே 25 சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதில் ஒரு சின்ன திருத்தம், மார்ச் 22 தான் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. ஸோ மார்ச் 22லேருந்து மே 25 வரைக்கும் ஐபிஎல் நடக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து 3rd மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி கேகேஆரா, அண்ட் செகண்ட் மேட்ச் வந்து அதாவது சண்டே அன்னைக்கு பார்த்தோன்னா டபுள் ஹெடர். ஸோ சாட்டர்டே வந்து லீக் ஆரம்பிக்க போகிறது, சண்டே டபுள் ஹெடர். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் ப்ளே பண்ண போகிறாங்க. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம். அண்ட் இப்போ 7:30 PM வந்து நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே அண்ட் எம்ஏ பார்த்தீங்கன்னா ஸோ எல் கிளாசிக்கோ ரைவல்ரி செமையாக இருக்க போகிறது. அதுவும் நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் செம டிக்கெட் ப்ரெஷர் வேறு இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். டிக்கெட்ஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு லேட் ஆன் கண்டிப்பாக தெரியும். ஸோ நிறைய ஃபேன்ஸ் ஆல்ரெடி வந்து டிக்கெட்ஸ் எப்போடா திறப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்மளே ஒரு வீடியோல அப்டேட் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் கன்ஃபர்ம்டு நியூஸ், மார்ச் 25 குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த ஐபிஎல் 25. ஸோ அவங்க வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே பண்ண போறாங்க. ஆக்சுவலி வடோடரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கே தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே பண்ண போறாங்கன்னு சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும். பட் இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்க போகுது. யாருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லிப்போம் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் வந்து குவஹாட்டியில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ண போறாங்கன்னு. ஸோ ப்ராப்ளி அந்த கேம் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சிஎஸ்கேக்கு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, அதுக்கப்புறம் ப்ராப்ளி செகண்ட் கேம் வந்து இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் குவஹாட்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்கெட்யூல் வந்துக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். ஃபுல் ஸ்கெட்யூல் எப்போ வரும் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம், அதாவது சண்டே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கும் வர மாதிரி தெரியல. ஸோ ப்ராப்ளி மண்டே டியூஸ்டே இந்த 2 நாளில் ஒரு நாள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ
டிஎஸ்கேட ரிட்டன்ஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ 10 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த எம்எல்சி 2025க்காக ரீடைன் பண்ணியிருக்கோம். 6 டொமஸ்டிக் ரிட்டன்ஷன்ஸ், அதாவது 6 அமெரிக்கன் நேஷனல் பிளேயர்ஸ் அண்ட் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் ரிட்டன்ஷன்ஸோட நேம்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஸோ கால்வின் சாவேஜ், மிலிந்த் குமார், சாய் தேஜா முகாமலா, முகமது மோசின், ஜியா உலக், ஜோஷுவா ட்ராம். அண்ட் இப்போ ஓவர்சீஸ் ரிட்டன்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரியே ஃபேஃபை வந்து ரீடைன் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் நூர் அகமது, தேர்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டானிஸ், ஃபோர்த் வந்து நம்மளோட டெவான் கான்வே. கண்டிப்பாக தேர் இஸ் கோயிங் டு பி பிக் ரிவாம்ப் கிளியராக தெரியுது. ஏன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீடைன் பண்ணியிருக்கோம். மிச்சம் எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டிஜே பிராவோ, மிச்சல் சானர், ஓட்னில் பாட்மேன், நவீன் ஹுலக், ஆரன் ஹார்டி, ஜெரால்ட் கோஜி அண்ட் எய்டன் மார்க்கம் இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆரன் ஹார்டி மட்டும் தான் மிஸ் அவுட். எனக்கு தெரிஞ்சு அவரை மட்டும் ரீடைன் பண்ணியிருக்கலாம். மிச்சம் எல்லாருமே ரிலீஸ் பண்ணது கரெக்ட் தான். ஜெரால்ட் கோஜி அவர் இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சல் சானர் அவர் எம்ஏக்காக வந்து இனிமேல் ப்ளே பண்ண போறான்னு தோணுது. அதாவது மும்பை இந்தியன்ஸ் IPL 25ல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இந்த எம்எல்சியில் பார்த்தீங்கன்னா எம்ஐ நியூயார்க் அவரை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ எம்ஐ வந்து ஓவல் இன்வின்சிபிள்னு ஒரு டீம் வேற பிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேயுமே வந்து மிச்சல் சானர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளி வந்து மிச்சல் சானர் இனிமேல் வந்து எம்ஐ ரிலேட்டட் ஃப்ரான்ச்சைஸிக்கு மட்டும் தான் ப்ளே பண்ணுவார். பிராவோக்கு ஏஜ் தான் பிரச்சனை, மற்றபடி இப்போ கூட இறக்கி விட்டீங்கன்னா 15 பால் 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு. ஸோ எனிவே ஹி ஹேஸ் டு மூவ் ஆன் வித் இஸ் லைஃப் இல்லையா, அதனால அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நவீன் உலக் அண்ட் ஓட்னில் பாட்மேன் வேர் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் ரிலீசஸ் தான். ஸோ டெஃபினெட்லி டிஎஸ்கே ஒரு மேஜர் ரீவாம்ப் வந்து கண்டிப்பாக பண்ண போறாங்கன்னு கிளியராக தெரியுது. இவ்வளோ நாளாக சில பிளேயர்ஸுக்கு தே ஷோட் சம் கைண்ட் ஆஃப் பார்ஷியாலிட்டி. ஸோ ஜெரால்ட் கோஜி வந்து ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கேக்கு கன்சிஸ்டன்ட்டாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து இனிமேல் தேவை இல்லை அப்படின்னு வந்து டிஎஸ்கே ஒரு போல்டான மூவ் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் நியூ சூப்பர் கிங்ஸ் இன் ஆர் ஃபேமிலி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டிஎஸ்கே யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்கன்னு. நிறைய பேர் ரச்சின் ரவீந்திரா வந்து டிஎஸ்கேல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம் அவரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஷிங்டன் ஃப்ரீடம் நேற்றுக்கு தான் அவங்களோட ரீடென்ஷன்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ரச்சின் ரவீந்திராவோட நேம் இருக்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா டு டிஎஸ்கே இஸ் நாட் பாசிபிள். ஸோ ப்ராப்ளி நம்ம டிஎஸ்கேல நியூ சூப்பர் கிங்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தம் இருக்க போறாங்க. நேற்றுக்கு டிஎன்பிஎல் 25 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ டிஎன்பிஎல் 25 வந்து ஆஃப்டர் ஐபிஎல் தான் நடக்கும். ஸோ விஜய் சங்கர் அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த் 2 நியூ சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎல் 25 ஆக்ஷன்ஸ்ல இருந்திருப்பாங்க. நம்ம விஜய் சங்கர் பண்ணா 18 lakhsக்கு சிஎஸ்ஜி வாங்கியிருந்தாங்க. ஸோ சேபாக் சூப்பர் கிங்ஸ் 4 டைம் சாம்பியன்ஸ் அண்ட் நம்ம ஆண்ட்ரே சித்தார்த் பண்ணா 8.4 lakhsக்கு லைகா கோவை கிங்ஸ் வாங்கியிருந்தாங்க. விஜய் சங்கரோட 40,000 அதிகமாக போன முகமது தமிழ்நாடு ஒரு பேசர் அவர் தான் வந்து இந்த டிஎன்பிஎல் 25 ஆக்ஷன்ஸ்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் 18.4 lakhsக்கு வந்து சேலம் ஸ்பார்டன்ஸ் பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வாஷி வேறு 6 லட்சத்துக்கு தான் சோல்ட் ஆயிருப்பார். நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. அவருக்கு டிஎன்பிஎல் நடக்கிற சமயத்தில் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு டீம் அவரை வாங்கி மட்டும் வச்சிருக்காங்க. இன்கேஸ் விளையாடினா விளையாடுவார், இல்லைனா வந்து ஸ்கிப்பும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஐ வில் மேக் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ்.